ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் 5 AM போன அப்டேட் தான் வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து 4th டே. இன்றைக்கி மார்னிங் 5 AM எழுந்துருச்சு. மார்னிங் வந்து 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ½ an hour வந்து என்ன எக்ஸசைஸ் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வீட்டை வெளியே ஃபுல்லாக பெருக்கிட்டு, சாமிக்கிட்ட பெருக்கிட்டு, கோவிலையும் பெருக்கிட்டு, தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வர்றதுக்கே ஒரு ½ an hour ஆகிடுச்சு. அந்த பெருக்கச்சை வந்துட்டு அது எக்ஸசைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி பெருக்குவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ரைட் ஹேண்டில் பெருக்கிட்டு, அதுக்கு அடுத்து திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் பெருக்கிட்டே வருவேன். 2 கைக்கும் வந்து ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பெருக்கி வாசலில் கோலம் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி 2 கைக்கும் ஈக்குவலாக வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு மிச்ச எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு அடுத்த ½ an hour வந்து பண்ணேன். மெயினாக வந்து எப்போவுமே வந்து நெக்குக்கு தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது எதனாலனா சிஸ்டமில் வந்துட்டு அதிகமாக ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அதனால் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேனோ இல்லையோ எப்போவுமே வந்து கழுத்துக்கு அந்த இது பண்ணால் அவ்வளோவா பெயின் இருக்காது. அதுக்காக எப்போவுமே அது வந்துட்டு பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அதுவும் பண்ணேன். மிச்சம் நார்மல் எக்ஸசைஸும் வந்து பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியதில் 1 hour வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டி டைம், நம்மளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. அதில் வந்துட்டு நேற்று வந்து என்னோடய பையன் கூட வந்து செஸ் விளையாண்டேன். அவன் வந்து செமையாக விளையாடுறான். ஒரு 5 மேட்ச் வச்சுருந்தோம். வச்சதில் 3 மேட்ச் அவன் தான் ஜெயித்தான். நான் ஒரு 2 மேட்ச் ஜெயித்தேன். சூப்பராக விளையாடுறான். இப்போ நல்லா கற்றுட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டான். அண்ட் என்னோடய பொண்ணும் நல்லா விளையாடுவான். எங்கள் வீட்டுக்காரங்களும் பொண்ணும் சபரிமலையில் இருக்காங்க. அவங்க வந்ததும் அவங்க கூட விளையாடுவோம். அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்றைக்கி வந்து நிறையா புக்ஸ் வந்துட்டு எங்கள் அண்ணன் கடையிலையும் எங்கள் மாமா பையன் கடையிலையும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் தான் வந்து ஸ்டோரிஸ் வந்து படித்து சொல்லுவேன். இதில் தெனாலிராமன் கதை இன்றைக்கி வந்து படித்தேன். அதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தெனாலிராமரை வந்துட்டு ராஜாவுக்கும் மக்களுக்கும் பிடிச்சாலும் அரசவையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவரை வந்து அவ்வளோவா பிடிக்காது. அவர் மேலே ரொம்ப போட்டி பொறாமையாக இருப்பாங்க. அவரை எப்போது அரசவையில் விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கச்சு ஒரு நாள் வந்துட்டு தெனாலிராமன் கிட்ட வந்து அரசவையில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு, நீ ஏன் இவ்வளோ வந்து கருப்பாக அசிங்கமாக அப்புறம் வந்துட்டு ஒரு ஏழையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதும் வந்துட்டு ராஜாவுக்கும் மக்களுக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. ஆனாலும் ராஜா வந்து இதுக்கு வந்து ராமரே வந்து நல்ல பதில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்துட்ருக்காரு. ராஜா நினச்ச மாதிரி உடனடியாக ராமர் வந்து அவருக்கு வந்து பதில் கொடுக்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு காரணத்தை. கடவுள் வந்துட்டு பெருசு சின்னது அப்படின்னு எல்லாமே படைச்சிட்டு, மற்ற உயிரினங்கள் என்னென்னலாம் அவரால் படைக்க முடியுமோ படைச்சிட்டு, கடைசியாக தான் வந்து நம்மளோட சாயல்லே வந்துட்டு மனித குலம்னு வந்து படைக்கணும்னு படைச்சார். படைச்சிட்டு மனிதர்கள் வந்துட்டு மற்ற உயிரினங்களை விட சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக சில பரிசுகள் எல்லாம் கொண்டுட்டு வந்தார். அது என்னென்ன பரிசுகள் அப்படின்னா, வெண்மை நிறம், அழகு, செல்வம், ஆற்றல், அறிவு, புதறிவு, இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வரச்ச அப்போது ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாரு கடவுள் மனிதர்கள்கிட்ட. நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து 3 தான் வந்து உங்களால் வந்து எடுத்துக்கிட முடியும். உங்களுக்கு எந்த 3 வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அரசவையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா, அழகு, வெண்மை நிறம், அதுக்கு அடுத்து செல்வம், இதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. நான் எதை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆற்றல்,
அறிவு, புதறிவு இது 3யும் நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அதனால தான் வந்துட்டு உங்கள்கிட்ட அதுவும் என்கிட்ட இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேம் ஆகிடுது. ராஜாவும் மற்ற மக்களும் அதை கேட்டு சிரிச்சிடுறாங்க. அப்புறம் அரசவையில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அது ஒரு பாடமாக இருந்தாலும் அவங்க அதை திருந்த மாட்டாங்களே. திருப்பியும் ராமரை வந்துட்டு அரசவையிலேருந்து எப்படி வெளியே அனுப்புறதுன்னு வேறு திட்டங்கள் போட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்களாம். ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from கலைசெல்வி. டாடா, பை பை, see you.